சாலையோரத்து சரக்கொன்றை மரங்களில் தொங்கிய மஞ்சள் கொத்துக்களை பார்த்தபடியே அவற்றின் அடர்த்தியற்ற நிழலில் நடந்து கொண்டிருந்தார் ஜெயச்சந்திரன். 50ஐ தொட்ட வயதில் நடைப்பயிற்சியை மீறி லேசான தொப்பை, தெருநாய்களை விரட்ட கையில் சிறு குச்சி, தாண்டிச் செல்லும் பால்கார சைக்கிள்கள், அவ்வப்போது செல்லும் ஆட்டோக்கள் தவிர சந்தடியில்லாமலிருந்த காலை நேரத்து அமைதியை குலைக்கும் வகையில் அவருக்கு பின்னாலிருந்து சிறு கூச்சல். அவரை தாண்டி படு வேகமாக முன்னால் ஒல்லியாக அழுக்கான அரைடிராயரும் பரட்டை தலையுமாக ஒரு உருவம் ஓடியது. ஒன்றும் புரியாமல் திரும்பி பார்த்தார். சிறு கூட்டம் ஒன்று அவனை துரத்தி கொண்டு ஓடிவந்து கொண்டிருந்தது. பெர்மூடா டி-ஷர்ட்டில் 2 ஆண்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு ஓடிவந்தபடியே சத்தமாக, "பிடிங்க பிடிங்க சார் அவனை" என்றனர். அவர்களுக்கு பின்னால் சற்று தூரத்தில் புடவை தடுக்க நடக்கவும் முடியாமல் ஓடவும் முடியாமல் நடுத்தர வயது பெண் மற்றும் அவளை விட இளையவளாக ஒருத்தி. அவர் அவசரமாக முன்னால் பார்த்து அடியெடுத்து வைத்தார். தூரத்தில் ஓடிக்கொண்டிருந்தவன் தன் கையிலிருந்த பையை தூக்கி அவரது கால் பக்கம் வீசி சட்டென அருகில் இருந்த சிறு சந்துக்குள் ஓடி மறைந்தான். வேகமாக ஓடிப்போய் ஜெயச்சந்திரன் அந்த சந்து முனையில் பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. அதன் முடிவில் 2 பக்கமாக விரிந்திருந்தது தெரு. இடது வலது எந்த பக்கம் ஓடியிருப்பானோ? திரும்பி வந்து அவர்களிடம் விபரம் கேட்டார். மூச்சிறைக்க வந்து நின்ற பெண்கள் கீழே கிடந்த கைப்பையை திறந்து சரி பார்த்து கொண்டிருந்தனர். தன் உறவினரோடு கோவிலுக்கு வந்தவள் பெரிய பெண்மணி. பூக்கடையில் நின்று பூ வாங்கும் போது அவளது கைப்பையை பிடுங்கி ஓட ஆரம்பித்திருக்கிறான் அந்த திருடன். அவர்கள் கத்தவே நடைப்பயிற்சியில் இருந்த 2 பெர்மூடாக்காரர்களும் அவனை பிடிக்க ஓடி வந்திருக்கின்றனர். எல்லாரும் வருவதை பார்த்ததும் பையை விசிறி விட்டு ஓடிவிட்டான் அந்த திருடன். "எல்லாம் சரியா இருக்குதாம்மா? பணத்தை எடுத்திருக்கானா?" என்றார் ஜெயச்சந்திரன். "இருக்குங்க, பர்ஸ் பணம் எல்லாம் அப்படியே தான் இருக்கு" என்றார் அந்த பெரிய பெண். "இன்னைக்கு உங்க நல்ல காலம், பர்ஸ் கிடைச்சுது. அவன் மட்டும் மாட்டியிருந்தா கதையே வேற" என்றார் ஜெயச்சந்திரன். "சின்ன வயசுக்காரன்தான் போல" என்றான் ஒரு பெர்மூடா. "இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து நல்லா தட்டி கை காலை உடைக்கணும். அப்பதான் பயம் இருக்கும்" என்றான் இன்னொரு பெர்மூடா. அவர்கள் சொல்வதை ஆமோதித்தபடியே வீட்டை நோக்கி நடந்தார் ஜெயச்சந்திரன். முன்பக்கத்து சிறு தோட்டத்தில் வேப்ப மரத்தடியில் இருந்த குப்பைகளை பெருக்கி பக்கெட்டில் அள்ளி வெளியே குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான் மாணிக்கம். அவ்வப்போது வரும் தோட்டக்காரன் அவன். 20 அடி நடைபாதையை கடந்து படிகளில் ஏறி லேசாக திறந்திருந்த கிரில் கேட்டின் இடைவெளியில் கையை விட்டு திறந்தார் ஜெயச்சந்திரன். ஷூக்களை கழற்றி ரேக்கில் வைத்தார். அப்போது வலது பக்கத்தில் மாடிக்குச் செல்லும் படிகளின் வளைவுக்கு கீழே உள்வாங்கிய பகுதியில் அட்டை பெட்டிகள் பல கோணங்களில் சிதறிக்கிடந்தன. அவற்றின் பின்னால் ஒரு சின்ன சத்தம். "இப்படி அடைச்சுருந்தா எலி பாம்பு எல்லாம் வரும்" என்றபடி அங்கே சென்றவரின் கண்ணில் பட்டது ஏதோ அசைவு. படாரென்று அட்டைகளை தள்ளினார். குனிந்து மடிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தது ஒரு உருவம். மெல்ல தலை நிமிர்த்தியது. "எழுந்திரு, யாருடா நீ?" சத்தமாக அவர் அதட்டியதில் மெல்ல அந்த உருவம் சுவரோடு ஒட்டியபடி மெல்ல தலையை நிமிர்த்தி எழுந்தது. வயிறு உட்பக்கம் குழிந்து மடிந்து கிடந்தது. அழுக்கு அரைட்ராயர், ஒல்லியான உருவம், பரட்டை தலை, விலா எலும்புகளின் புடைப்பு. வயதை கணிக்க முடியாதபடி ஒரு தோற்றம். சற்று முன் அவரை தாண்டி ஓடிய அந்த திருடன்தான் அவன் என புரிந்தது. "வாடா வெளில, நீதானே பூக்கடையில அந்த அம்மா கிட்ட பர்ஸ் அடிச்ச?" கேட்டார் ஜெயச்சந்திரன். பதில் சொல்லாமல் தரையை பார்த்தான் அந்த திருடன். "வெளில வாடா, போலீஸுக்கு போன் பண்ணா அடி பின்னிடுவாங்க" அதட்டினார். அட்டை பெட்டிகளை தாண்டி ஒல்லிக்காலை அவசரமாக எடுத்து வைத்தான். கண்ணில் கரகரவென்று தண்ணீர். "போலீஸுக்கு மட்டும் வேணாம்ங்க" தழுதழுத்த குரலில் அவன் கெஞ்சினான். "ஏன், நீ உன் பிழைப்புக்கு திருடுவ, ஆனா போலீஸ்ல மட்டும் மாட்டக்கூடாதா? திருட்டு ராஸ்கள் இங்கே எப்படிடா வந்த?" அவன் கேட்டை காட்டினான். வேலைக்காக கேட்டை பாதி திறந்து வைத்திருந்தான் மாணிக்கம். சின்ன சத்தங்களை கேட்கும் அளவுக்கு மாணிக்கத்தின் காது வேலை செய்யாது. இவன் வந்ததையோ கேட்டை திறந்து உள்ளே பதுங்கியதையோ கவனித்திருக்க மாட்டான் மாணிக்கம்.
திருடனின் வயிற்றை பார்த்தார் ஜெயச்சந்திரன். அவனை ஓர கண்ணால் பார்த்து கொண்டே உள்ளே கூடத்துக்குள் நுழையும் நிலைப்படி அருகே நின்று உள்பக்கமாக உரக்க குரல் கொடுத்தார். ராமையா. கூடத்தை தாண்டிய பின்கட்டு சமையலறையிலிருந்து எட்டி பார்த்தார் வேட்டிய மடிச்சு கட்டிய ஒருவர். என்ன அண்ணா என்று குரல் கொடுத்தார். பல ஆண்டுகளாக சமையல் செய்யும் உரிமையின் அழைப்பு அந்த அண்ணா. ஒரு பெரிய டம்ளரில் காபி கொண்டு வாங்க. இதோ. சுதா எழுந்தாச்சா? அம்மா இன்னும் எழுந்திருக்கலேங்க. மனைவியின் பிரஷர் சுகர் மாத்திரைகள் அவளை காலையில் சீக்கிரம் எழுப்பாது. மிரட்சியுடன் முழித்தபடி நின்றிருந்தவன் பக்கம் திரும்பி உன் பேர் என்னடா என்றார். எச்சில் முழுங்கி திம்மா என்றான். திம்மா வா. அதென்னடா பேரு? காபி டம்ளருடன் வந்த ராமையா இந்த பையன் யாரண்ணா என்று கேட்டான். புறமா சொல்றேன், டம்ளரை இப்படி வைங்க. மாடியேற சென்றவரிடம் டிபன் பண்ணிட்டீங்களா என்றார். ஒரு ஈடு இட்லி வார்த்திருக்கேனண்ணா, அதை ஒரு தட்டுல போட்டு கொண்டு வாங்க என்றார். ராமையா உள்ளே போனதும் இந்த காப்பியை எடுத்து குடி என கூற மிரட்சியுடன் பார்த்தானே தவிர எடுக்கவில்லை. குடிடா. அவர் பெரிதாக அதட்டியதும் அவசரமாக காப்பியை கையில் எடுத்ததுதான் தெரியும். சில நொடிகளுக்குள் அவனது காய்ந்த வயிற்றுக்குள் அடைக்கலமானது. திம்மாவா? அதென்னடா பேரு? என்னோட பெரிய ஆயா. ஊருல எல்லாம் அப்படித்தான் விழிக்கும். குரல் தொண்டைக்குள்ளேயே பதுங்கிக் கொண்டது. விழிக்கும். ஓ, கேரளாவா? 5 இட்லிகளை ஒரு தட்டில் போட்டு மேலே சாம்பாரூற்றி எடுத்து வந்தார் ராமையா. திம்மாவின் கண்கள் அம்பாக தட்டின் மேல் பாய்ந்தன. அவன் நாவில் ஊறிய நீர் வாய் ஓரத்தில் வழிந்தது. தின்னு. அவர் சொல்லி முடிக்கும் முன்பே ராமையா படியில் வைத்த தட்டை பாய்ந்தெடுத்தான் திம்மா. 2 நிமிடத்தில் தட்டு காலி. தண்ணீர் எடுத்து வந்த ராமையா பிரமிப்புடன் பார்க்க அவரை உள்ளே போகச் சொன்னார் ஜெயச்சந்திரன். இப்போது அவன் கண்களில் கொஞ்சம் உயிர் வந்திருந்தது. ஏண்டா திருட்டு நாய, இந்த வீட்டுலையும் திருடலாம்னுதானே வந்து ஒளிஞ்சுக்கிட்ட? இப்பவே போலீஸை கூப்பிடறேன். தப்பி ஓடலாம்னு பார்க்காத. கைகூப்பி அவர் காலில் விழுந்தான் திம்மா. வேணாங்கய்யா, இனிமே திருட மாட்டேங்க திக்கினான். எங்கேருந்து வர்றே? இத்தனை வீட்டுல திருடினே. ஏதாச்சும் பொய் சொன்னா நடக்கிறதே வேற. கைகள் 2யும் நெஞ்சு பக்கம் கட்டிக்கொண்டு ஐயா என்றான். ஒவ்வொரு கேள்விக்கும் பெரிய அதட்டல் போட்ட பின் ஒரு வரி பதிலாக சொன்னான். எந்த ஊருடா உனக்கு? தெக்கால சின்ன ஊருங்க. அரைகுறையாக பேரைச் சொன்னான். கன்னியாகுமரி அருகே ஒரு குக்கிராமம் என்று தெரிந்தது. படிக்கல, வயசு தெரியலை. முகமும் உடலும் 15 வயதென பறைசாற்றியது. அம்மாப்பா தெரியவில்லை. ஆயா வேலை செஞ்ச பெரியவரு வீட்டு ஆடுங்களை மேய்ச்சலுக்கு சாமியார் குன்று அடிவாரத்துக்கு கொண்டு போயிட்டு இருட்டரப்ப கொண்டு வந்து விடுவேன். பழைய சோறு தருவாங்க. பழைய வேட்டி டவுசர் கூட தருவாங்க. போன வருஷம் பெரிய மழை பெஞ்சப்ப ஆயா செத்து போச்சு. 10 ரூபாயை என் கையில கொடுத்து பட்டணத்துக்கு போய் பொழைச்சுக்கடான்னு சொல்லிட்டு செத்து போச்சு. அவனது தடுமாற்ற பேச்சிலிருந்து ஓரளவு புரிந்து கொண்டார். பல ரயில் மாறி வந்து இறங்கியவனுக்கு தாடிக்காரன் ஒருவன் சோறு வாங்கிக் கொடுத்து பயணிகள் அசந்த நேரம் பார்த்து பைகளை தூக்கி வரச் செய்து 5ஓ 10ஓ கொடுத்து வந்தான். அப்போது அவனுக்கு அந்த பணம் பசியாற்றும் அமுதம். பல மாதங்களுக்கு பின் கஞ்சா கேஸில் தாடிக்காரனுடன் இவனும் போலீசில் பிடிபட்டான். அடி உதைப்பட்டு பின்னர் இவனுக்கு அதில் சம்பந்தமில்லை என்று விடுவிக்கப்பட்டான். அதன்பின் தெருவோர சாப்பாட்டு கடையில் நாள் முழுக்க வேலை. சம்பளமில்லாமல் சோறு மட்டும். யாரோ ஒருவன் கடைசாப்பாட்டில் ஏதோ பூச்சி கிடந்ததாக ஏக்கரகளை செய்தான். அவனை சமாதானப்படுத்த இவன் மேல் பழி போட்டு விரட்டி விட்டார் கடைக்காரர். வேலை கேட்ட இடங்களில் துரத்தப்பட்டதில் 3 நாட்கள் வயிறு வாடியது. தாடிக்காரன் பழக்கிய பை திருடும் கலை முயற்சி செய்யும் எண்ணம் வந்தது. கோவில் வாசலில் கவனமில்லாத அம்மையாரின் கைப்பையை பார்த்ததும் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தான். எல்லாரும் துரத்தியதால் பையை விட்டெறிந்து விட்டு ஓடி வந்ததில் கேட்டிருந்திருந்த இந்த வீடு கண்ணில் பட்டது. உன்னை இப்படியே விட்டா நீ திருடத்தான் போவ என்று சொன்னவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்தார். வேணாங்க என்று அவன் கெஞ்சியதை லட்சியம் செய்யவில்லை. ராமையாவை கூப்பிட்டு மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி சைட்ல இருக்கிற தோட்டத்து குழாயில இந்த பையன் குளிக்க ஏற்பாடு பண்ணுங்க.
டெட்டால் சோப்பு, கொஞ்சம் எண்ணெய், தலையில வைக்க சொல்லுங்க. இழுத்துட்டு போங்க என்றார் ஜெயச்சந்திரன். ஐயா வேணாங்கய்யா, நான் போயிடறேங்க என்றான். முதல்ல குழி, மரியாதையா அவரோட போ, தப்பிச்சு ஓட பார்க்காத. மாணிக்கத்தையும் உதவிக்கு அழைத்து இழுத்துச் செல்லப்பட்டான் திம்மா. தன் அறையில் மூலையில் இருந்த பீரோவை திறந்தார். அமெரிக்காவில் வேலை பார்க்கும் அவரது மகனின் உள்நிஜார் பேண்ட், சட்டை எடுத்து வந்தார். ராமையாவிடம் கொடுத்து திம்மாவுக்கு அணிவிக்க சொன்னார். சற்று தொளதொளப்பான உடை, பொருத்தமில்லை. ஆனால் ஓரளவு பார்க்கும்படியாக வந்து நின்றான். ஐயா, நான் இனிமே திருட மாட்டேனுங்க. எதுவானாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்க. வாசலில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. 2 கான்ஸ்டபிள்கள் இறங்கினர். வேணாங்க என்று முரண்டு பிடித்தவனை தரதரவென இழுத்து போய் அடாவடியாக ஏற்றப்பட்டான். திரும்பி அவர் வந்தபோது மாடியிலிருந்து சின்ன கொட்டாவியுடன் இறங்கி வந்தாள் சுதா. இங்க என்ன அமர்க்களம்? எல்லாம் அப்பறமா சொல்றேன், இப்ப குளிக்க போறேன், நேரமாயிடுச்சு என்றபடி குளியல் அறைக்கு விரைந்தார். காலை சிற்றுண்டி முடித்து உடையணிந்தவரிடம் காப்பியுடன் வந்த சுதா, இப்பவாச்சும் சொல்லுங்களேன். காலையில் நடந்தவற்றை சொன்னார். என்னை எழுப்பக்கூடாதா? நானும் ஒரு போடு போட்டிருப்பேன் இல்ல என்றவள், என்ன செய்ய போறீங்க என கேட்டாள். நண்பன் கேசவன்கிட்ட பேசிட்டேன். அவர் கம்பெனியில அவனை அட்டெண்டரா சேர்த்து கொள்வதாக கூறினார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேசவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவனை கூட்டிட்டு போயிடுவாரு. சிரித்தபடியே, சோ ஜீப் வரவழைச்சு உங்க ஸ்டேஷனுக்கே அவனை அனுப்பிச்சுட்டீங்க இல்லையா இன்ஸ்பெக்டர் சார் என்றாள் சுதா.